ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு தமிழ் வாக்கியத்தை எடுத்துக்கிறோம்னா, தனியாக இருந்தது பயமாக இருந்தது இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியம் கொடுத்துட்டாங்க. இதை நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி எழுதுவீங்க இங்கிலீஷில், எப்படி இங்கிலீஷில் பேசுனா பேசுவீங்க இந்த வாக்கியத்தை? வாங்க, நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்ன நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் காலத்தில் எதாவது பாசிட்டிவாக கமெண்ட் போடுங்க. எப்படி இன்னும் அட்வான்ஸாக பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கமெண்ட்ஸ் காலத்தில் கொஞ்சம் போடுங்க. சரி, போகலாங்களா? தனியாக இருந்தது பயமாக இருந்தது இப்படின்னு ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டாங்க. இதை இங்கிலீஷ்லேயே எழுத சொல்கிறாங்க. நம்ம எப்படி எழுதுனா, ஃபஸ்ட்டு வெர்பை கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்கிற தமிழ் வாக்கியத்தில் இருக்கிற வெர்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். பொதுவாக தமிழ் வாக்கியத்தில் வெர்பு கடைசியில் தான் இருக்கும். தமிழ் வாக்கியத்தில் வெர்பு எந்த இடத்துல இருக்குங்க? கடைசியில் இருக்கும். கடைசியில் இருக்கிறது தான் வெர்பு. அப்போ இந்த வாக்கியத்தில் கடைசியில் தனியாக இருந்தது பயமாக இருந்தது, கடைசியில் இருக்கிற வார்த்தை என்னதுங்க? இருந்தது. இதுதான் வெர்பு. இந்த வெர்பை பார்த்து சப்ஜெக்ட் கண்டுபிடிக்க எனக்கு கேள்வி கேட்கணுங்க. யார் அல்லது எது அப்படின்னு 2 கேள்வி கேட்கணும். இங்கே எது இருந்தது, யாருக்கு இருந்ததுன்னு கேட்கலாம். ஆனால் பேர் எது, நபர்கள் பேர் வர்றதெல்லாம் எது என்ற கேள்வி தான் கட்ட வரும். எது இருந்தது? தனியாக இருந்தது. இருந்ததுன்ற வெர்பை பார்த்து எதுன்னு கேள்வி கேட்டோம். அதுக்கு என்ன வருதுங்க தமிழில் பதில்? தனிமையாக இருந்தது அப்படின்னு வருது. அப்போ தனியாக இருந்தது அதுக்கு என்னதுங்க இங்கிலீஷில்? டு ஹேவ் பீன். தனியாகன்றதுக்கு அலோன், இருந்ததுக்கு டு ஹேவ் பீன், இருந்ததுக்கு டு ஹேவ் பீன், தனியாகன்றது அலோன். அப்போ டு ஹேவ் பீன் அலோன் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ் தான் நம்மளுக்கு எது என்ற கேள்வி கேட்டோம் அதுக்கு பதிலாக வருது. அப்போ இந்த டு ஹேவ் பீன் அலோன்றது தான் சப்ஜெக்ட். அதை சப்ஜெக்டாக வச்சுக்கிறோம். அடுத்து சப்ஜெக்ட் வச்சுக்கிறோமா? அடுத்து ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். டு ஹேவ் பீன் அலோன் இந்த சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து வெர்பு என்னதுங்க? இருந்தது. இருந்தது என்ன டென்ஸுங்க? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸு, பி வெர்பு. டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் என வருகிறது. பி வெர்பு வாஸ் வருதுங்களா? ஸ்டெப் 3, தனியாக இருந்தது என்ற சப்ஜெக்டை பார்த்து எப்படி இருந்தது என்ற கேள்வி கேட்க வரும் பதில் காம்ப்ளிமெண்ட் ஆகும். அதனை வெர்புக்கு அடுத்ததாக எழுதி கொள்ள வேண்டும். இந்த சப்ஜெக்டை பார்த்து காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கணும். மொத்தம் ஒரு 17 கேள்வி கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸு. என்னென்ன கேள்விங்கன்னா, சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து யார், எது, எதனுடையது, யார், யாராக, என்னவாக, எப்படிப்பட்டவனாக, ஏன், எங்கே, எப்பொழுது, எப்படி, இந்த மாதிரி ஒரு 17 கேள்வி கேட்டிங்கன்னா, யாருடைய, எதனுடைய, இந்த மாதிரி ஒரு 17 கேள்வி சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பற்றி கேட்டிங்கன்னா அதுக்கு வரதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்டு. காம்ப்ளிமெண்ட்டை நம்ம அந்த சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பார்த்து கேட்டோம்னா அது வரதை வெர்புக்கு அடுத்தது எழுதிக்கணும். இப்போ இந்த டு ஹேவ் பீன் அலோன்ன்ற சப்ஜெக்டை பார்த்து என்ன கேள்வி கேட்குறோம்? எப்படி இருந்தது. இந்த 17 கேள்வியில் ஒரு கேள்வி எப்படி இருந்தது? பயமாக இருந்தது. அப்போ பயமாகன்றதுக்கு என்னதுங்க இங்கிலீஷில்? ஃப்ரெட்டனிங். அந்த டு ஹேவ் பீன் அலோன்ன்றது தான் சப்ஜெக்ட்டு. அந்த சப்ஜெக்டை பார்த்து இந்த 17 கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு வர்றது காம்ப்ளிமெண்ட்டு. அதில் ஒரு கேள்வி தான் எப்படின்ற கேள்விக்கு மட்டும் தான் இந்த சென்டென்ஸில் பதில் வருது. அதை கேட்டோம். பி வெர்புக்கு அடுத்தது எழுதிக்கணும். ஃப்ரெட்டனிங்ன்றது என்னதுங்க? ஒரு ஐஎன்ஜி வடிவில் இருக்கிற அட்ஜெக்டிவ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அப்போ ஃபைனலாக இது இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் ஃப்ரெட்டனிங். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு? நன்றி. ஒரு 2-3 டைம் போட்டு கேளுங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.